மேடம், தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அக்ரிகல்ச்சருக்கு தடையின்மை சான்றிதழ் வாங்குறதுக்காக. அப்படிங்களா? சரி, தபால்ல கொடுத்துட்டு போங்க, என் டேபிளுக்கு வந்துரும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க மேம். மரங்கள் எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்களா? சரி, தபால்ல கொடுத்துட்டு போங்க, என் டேபிளுக்கு வந்துரும். சரிங்க மேடம். மேடம், எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்களா? சார், டேபிளுக்கே 2 நாள் முன்னாடி தான் வந்திருக்கு. உங்க அவசரத்துக்கு ஆகுமா? போயிட்டு இன்னொரு 4 நாள் கழிச்சு வாங்க, போங்க. சரிங்க மேடம். மேடம், அன்னைக்கு கொண்டாந்து மனு கொடுத்துட்டு போனேன், நீ கூட டேபிளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க மேம். சார், இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு சார். போய் 2-3 நாள் கழிச்சு வாங்க, போங்க. அடுத்த முறையாவது எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க மேடம். 3 மாசமா நடந்துட்டு இருக்கிற, இன்னைக்காவது எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? சார், என்னோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா நான் எப்படி பண்ணி முடிக்கிறது? நானும் டைப் பண்ணி தான் ஆகணும். 5 நாள் கழிச்சு வாங்க, போங்க. மேடம், இங்கிருந்து எங்க ஊரு 30 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேல வந்துட்டேன். ஒரு தடையில்லா சான்றிதழ் வாங்குறதுக்காக ஒரு ரெக்கமெண்ட் கடிதம் நீ கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு 3 மாசம் இருப்பீங்களா? சார், உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. போய் கோட்டாட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா பண்ணிக்கிங்க. நான் எதுக்கு உங்களை போய் கோட்டாட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்? சரி, இந்த மனுவையாவது வாங்கிக்கங்க. தபால்ல கொடுத்துட்டு போங்க சார். இல்ல மேடம், இதை தபால் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க தான் வாங்கிக்கணும். எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுபடிதான் நடக்குது. போங்க, போய் தபால்ல கொடுத்துட்டு போங்க. அது பிறகு உங்ககிட்ட கொடுக்குறேன் நானு, வாங்கிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை வாக்க விடுறீங்களா? போய் தபால்ல கொடுத்துட்டு போங்க. நீங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் ஏன் இந்த மனு உங்ககிட்ட கொடுக்குறேன்? இந்தாங்க, வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி காட்டானுங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு. சரி, நீங்க இதை வாங்க மாட்டீங்க, நானே சொல்லி தரேன். இந்தாங்க உங்களுடைய டிஸ்மிஸ் ஆர்டர். சார், நீங்க இவ்வளவு மரியாதையெல்லாம் வேண்டாம். முதல்ல பேசுவீங்களே, விட்டுருப்பா, அந்த மாதிரியே பேசுங்க. உங்களை மாதிரி அரசு அதிகாரிகளை எல்லாம் களை எடுக்கிறதுக்கு சிஎம் என்ன ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ண ஸ்பெஷல் ஆபீசர். இப்போ இதை வாங்கிக்கிங்க. சார், ப்ளீஸ் சார், என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார். என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், ப்ளீஸ். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரச்சனைய மனுவா கொண்டாந்து இங்க தீர்வு கிடைக்குன்னு நாய் மாதிரி லோன்னு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்களே அப்பாவி மக்கள். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு பரிதாபமா படலை, ஆனா இப்போ நான் உங்க மேல பரிதாபப்படணும். உங்களுக்கு சம்பளமான ஜெட் வேகத்தில் போகணும், ஆனா நீங்க செய்யற வேலை ஆமையோட மெதுவா போகணும். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியான மக்கள் தினம் நாய் மாதிரி கையை கட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு வந்திருக்கணும், அப்படித்தானே? கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதேன்னு கீதையில சொல்லியிருக்கு. ஆனா நீங்க பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு கடமையை கூட செய்யறது இல்லையே. சார், ப்ளீஸ் சார், இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார்.